விஜய் டிவியை காரி துப்பியுள்ள பாரிசாலனின் காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாளைக்கு அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசரை விஜய் டிவியில கூப்பிட்டு ஷோ நடத்த சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அரோரா சிங்க்ளர் பலூன் எக்கா என்று அறியப்பட்டவர்கள் அந்த பெரிய சாதனை செஞ்சு, நீங்க நினைப்பீங்க பலூன்ல ஏதோ பெருசா அவங்க ஏதோ கட்டி ஏதோ பலூனை பறக்க விட்டாங்களான்னு. அதெல்லாம் கிடையாது. தன்னோட உடலை கொச்சையாக ஒரு காணொலியில பதிவு பண்ணி அதன் மூலமாக பலூன் அக்கா என்று பெண்களை இழிவுபடுத்தும் விதத்துல பேர் வாங்கின ஒரு அக்கால இந்த விஜய் டிவி மானகட்ட பயலுக, ஈனங்கட்ட பயலுக, முட்டா பயலுக, எச்ச பயலுக, நாட்டையும் குடியும் கெடுக்கக்கூடிய குடி கெடுக்கிறவனுங்க கூப்பிட்டு வச்சு ஷோ நடத்த விடுறாங்க. ஆமா, ஏதோ ஒரு ஷோக்கு அரோரா சிங்க்ளரை இது பண்றாங்க, ஹோஸ்டா கொண்டு வர போறாங்க. ஹோஸ்டா வளர்த்து விடணும்ல. இந்த மாதிரியான தருதலைகளை வளர்த்து விட்டோம்னா தான் நாளைக்கு இந்த தருதலைகளை பார்த்து மக்கள் கெட்டு குட்டிச்சோரா போவான். ஓ, இந்த பொண்ணு உடம்ப காட்டி ஃபேமஸ் ஆயிடுச்சுடி, நம்மளும் உடம்ப காட்டணும்னு அவுத்து போட்டு அலைவாங்க எல்லாம். அதானே எங்களுக்கு நோக்கம். வேற என்ன நோக்கம்? எதுக்கு இவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரணும் மேல? நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஹாலிவுட்ல எல்லாம் அந்த பெரிய பெரிய அந்த இதுக்குல எல்லாம் யார் அதிகமா அமனக்குண்டியா வருவாங்க, அவங்களதான் முன்னிலைப்படுத்துவாங்க. பாத்திருக்கீங்களா? எதுக்கு? அதுக்கு காரணம் என்ன? இதுகளை பார்த்து அதுகளும் கிடக்கும். அதுக்கு நாளைக்கு நாசமா போகணும். எல்லாரும் நாசமா போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இதுதான் மனித இனத்தோட ஒரு இதான் மனித இனமா? மிருகத்துக்கும் கூட ஒரு கால நேரம் இருக்குங்க காம இச்சைகள் கொள்வதற்கு. எப்ப பார்த்தாலும் காமம் 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 காமம், எல்லா பக்கமும் காமம். காமம் தான் வியாபாரம். இந்த ஜட்டி விளம்பரத்துல இருந்து, பிரா விளம்பரத்துல இருந்து எல்லாத்துக்கும் காமம் தான். குடிப்பழக்கத்தால் சீரழிந்து வரும் இளைய தலைமுறை பற்றி பேசியிருந்த பாரிசாலன் இன்ஸ்டாகிராமில் தனது உடலை கொச்சையாக பதிவு செய்து காணொளிகள் வெளியிட்டு அதன் மூலம் பார்வையாளர்களை ஈர்த்து வரும் அரோரா சிங்க்ளர் என்ற பெண்ணை அழைத்து வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்த விஜய் டிவியை கண்டித்து பேசியுள்ளார் பாரிசாலன் அவர்கள். ஏற்கனவே மது மற்றும் போதைப் பொருட்களால் தள்ளாடி வரும் சமூகம் ஆபாசத்தையும் அதிகமாக எடுத்துக்கொண்டு சீரழிந்து வருகிறது என தொடர்ந்து பேசி வரும் பாரி அவர்கள் தனது இந்த காணொளியில் ரியாலிட்டி ஷோக்களில் காட்டப்படும் பேசப்படும் ஆபாச காட்சிகள் மற்றும் பேச்சுக்களை கண்டித்து பேசியுள்ளார். இந்த காணொளிக்கு அதிக ஆதரவு கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருந்து வந்த வண்ணம் உள்ளது.